ஹாய் குடே இன்னைக்கு 70 நொடி ஸ்டோரியில் கவனமாக பேச வேண்டும். வாங்க பார்க்கலாம். குருவை பார்க்க ஒரு சிஷ்யன் வந்திருக்காரு. அவருடைய முகம் ரொம்ப வாடி போயிருந்தது. இதை பார்த்த குரு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சிஷ்யன் சொல்கிறாரு, நான் ஒருத்தர் கோபத்தில் கண்ணா பின்னான்னு திட்டேன். அவர் ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. குரு இப்போ நான் என்ன செய்யணும் அதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இப்போதைக்கு நான் திட்டினதை நிவர்த்தி செய்ய விரும்புகிறேன். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த சிஷ்யன் கேட்குறாரு. இதை கேட்ட குரு நக்கலாக சிரிக்கிறாரு. போ, ஒரு மூட்டை பஞ்சை வாங்கு, அதை ஏதாவது ஒரு உயரமான இடத்துலேருந்து கீழே கொட்டு, அப்புறம் பறந்து போன பஞ்சையெல்லாம் அதே மூட்டையில் கட்டி எடுத்துட்டு வா, நான் சொல்கிறேன் அப்படின்னு குரு சொல்லி அனுப்புகிறாரு. 1 மணி நேரத்தில் போனவர் வேகமாக திரும்பி வராரு. குருவே, பறந்து போன பஞ்சை என்னால் சேகரிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ குரு சொல்கிறாரு, உன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளும் அப்படி தான், கொட்டிவிட்டால் அதை எடுக்க முடியாது அப்படின்னு குரு சொல்கிறாரு. அப்போ தான் சிஷியருக்கு தான் செஞ்ச தவறு என்ன அப்படிங்கிறது புரிய வருது. ஹை குடீஸ், இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, அடுத்தவங்க மனசு காயப்படுற மாதிரி நம்ம பேசக்கூடாது. பேசிட்டோம் அப்படின்னா அதை மாற்ற முடியாது. அதனால் கவனமாக பேச பழகுவோம். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.